ஹாய் மக்களே, ஸ்ரீயோட உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. பாப்பாவோட செமஸ்டர் லீவ் முடிஞ்சிருச்சு. மூணாரெல்லாம் போய் சுற்றி பார்த்து எல்லாம் முடிச்சு அந்த ஒரு ஜாலியான மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போய் விட வேண்டிய சூழலை, ஏன்னா காலேஜ் ஓப்பனு. கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தாலும் சரி, நீ பிள்ளைங்க படிப்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் அப்படியே கிளம்பி போயாச்சுங்க. அந்த வேலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கையோடது கலர்ஸ் எல்லாமேவும். ஓகே, அப்படியே போயிட்டு அங்கே கோயம்புத்தூர் அவங்க காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு கேப் பிடிச்சி ராஸ்கட் ரோடு ஷாப்பிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வரமாட்டேன், காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். இருந்தாலும் வீம்பு பிடிச்சி நாங்கள் காசு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேபில் போகணுன்னு ஒரு ஆசை. அப்படியே சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, அப்படியே ராஸ்கட் ரோடு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க கோயம்புத்தூரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்ததோட கொஞ்சம் காமாக இருந்துச்சு. ஏன்னா கூட்டம் நிறையா இல்லை, நம்ம ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் போயாச்சு. இப்போலாம் மதுரை தேனியிலே இந்த மாதிரிலாம் வந்துருச்சுங்க எல்லா ஊர்லேயுமே. ஸோ ரொம்ப ஒரு இதாக தெரியல. இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட நம்ம வெளியூரில் போய் ஷாப்பிங் போகிறது ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு இதிலலாம் அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. பாருங்கள், அவர் கையாட்டிகிட்டே இருக்கார். யாரோ ஒரு ஆள் மனசில் சொல்லி வச்சுருக்காங்க, நீங்கள் கேமரா பார்த்தா கையாட்டணும்னு சொல்லிவிட்டு. ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட் எடுக்க வந்தோம். அவருக்கு பர்த்டே வருது. ஸோ 2 டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரேட்டெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் விலை கம்மியாக பார்த்தோம்னா குவாலிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அவருக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஏன்னா அவர் வந்து எங்களோட ஷாப்பிங்லாம் ரொம்ப நேரம் சுற்றி பார்க்குறதுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்குமே அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம போகிற இடத்துக்குலாம் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், நொயின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார், நிம்மதியாகவே இருக்காது. அப்புறம் ஷாப்பிங்னாலே கண்டிப்பாக அதையே தின்னுட்டு தான் இருக்கணும். ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா முச்சிட்டு இருந்தாங்க அப்பா பிள்ளையும். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் நான் விட்டுட்டேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி, நம்மளாக போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ரோட்டோரத்தில் இந்த சுடிதார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, டாப்ஸ் எல்லாமே. அவளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே என்னென்னா ரோட் சைடில் ஆவாஷா குர்த்தின்னு சொல்லி ஆவாஷா பிராண்டுன்னு சொல்லி ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். நாங்களும் நம்பி ஒன்று எடுத்தோங்க, ஒரு டாப்பு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது குவாலிட்டி கிளாத் வந்து ஓகே தான், பட் ஃபிட்டிங் வைஸ் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதான் ஆவேஷா பிராண்ட் சொல்லிட்டு ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 400 தான் ஒரு டாப்பு. ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. அடுத்து சாப்பிட வந்தாச்சு. பாப்பா வந்து KFC சிக்கன் வேணும்னு சொன்னாங்க, அதனால் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. என்னால் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளைன் பர்கர் வந்து வாங்கியாச்சு. அதில் எந்த ஒரு ஸ்பைஸி இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் செட்டில் ஆயாச்சு. காலையில் விநாயகர் அங்கே பக்கத்தில் விநாயகருக்கு அவர் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு பாப்பா காலேஜுக்கு வந்துட்டோம். அங்கே ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு பாப்பாவையும் ஹாஸ்டலில் செட்டில் பண்ணிவிட்டு அடுத்து பிரிய போகிற நேரம். அழுகிறதையெல்லாம் சூட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அவங்க டாடியுமே அப்படி தான். அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பியாச்சு. கோயம்புத்தூருக்கும் பை பை சொல்லியாச்சு, பாப்பாவுக்கும் பை பை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு சான்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர் போகும்போது உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க.